யாழ்ப்பாணத்துல வயசு போன ஐயாண்டு கூட பார்க்காம ஒரு மோசமான குழு வாளால வெட்டி இருக்கிறாங்க. அந்த ஐயாட ஒரு விரல் போயிருச்சு. அந்த ஐயாவை மட்டுமில்ல, இன்னும் ஒரு வயசு போன அம்மா அப்பாவெல்லாம் மிகப்பெரிய தொந்தரவு பண்ணிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு மனசாட்சியே இல்லாம, ஈவு இறக்கம் இல்லாம இந்த சமுதாயம் எங்க போய் நிக்க போதோ தெரியல. என்ன நடந்திருக்குண்டா, யாழ்ப்பாணத்துல மண்டை தீவுன்ற இடத்துல இரவு நேரம் ஒரு வீட்டுல ஒரு தாயும் பிள்ளையும் இருந்து இருக்கிறாங்க. அவரினுடைய கணவர் கடல் தொழிலுக்காக போயிட்டாங்க. அப்ப கணவர் இல்லைன்றது தெரிஞ்சு ஒரு மோசமான ஒரு 3 இளைஞர்கள் அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. இரவு நேரம் பாருங்க, இரவு நேரம் பார்த்து வந்திருக்காங்க. அந்த வீட்டுள்ளுக்கு புகுந்து மிகப்பெரிய மோசமான செயல்கள் செய்யறதுக்கு முயற்சி செய்திருக்காங்க. அப்ப அந்த அக்கா, அந்த வீட்டுல இருக்கிற அந்த பெண் கத்தி கூச்சல் போட்டு பெரிய சத்தம் போட்டு இருக்கிறாங்க. அந்த சத்தம் கேட்டு அந்த அக்காட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு வயசு போன ஒரு அம்மாவும் ஒரு ஐயாவும் இருந்திருக்கிறாங்க. அவங்க என்ன சத்தம் ஏது சத்தம் என்று கேட்டு அந்த வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு போன அந்த ஐயாவையும் அந்த அம்மாவையும் அவங்க போனோடனே அவங்களுக்கே பெரிய அதிர்ச்சி என்னென்றால், அந்த வீட்டுல எக்கச்சக்கமான சாமான் அது இதெல்லாம் உடைச்சி அந்த அக்காவை பெரிய துன்பப்படுத்தி கொண்டு இருந்திருக்காங்க அந்த இளைஞர்கள். அப்ப இவங்க என்ன ஏதுன்னு பார்க்க போனவங்களையும் வயசு போனவங்க கூட பார்க்காம அவங்கள பிடிச்சி முட்டுக்காலில் இருத்தி வச்சு 1/2 மணித்தியாலையும் 1 மணித்தியாலையுமா முட்டுக்காலில் இருத்தி வச்சு பெரிய துன்பப்படுத்தி இருக்கிறாங்க. இவங்களுக்கு மனசாட்சின்றது ஒன்று இருக்குதா இல்லையா? எனக்கு உண்மையா அப்படித்தான் கேட்க தோணுது. அது மட்டும் இல்ல, அவங்க அந்த அக்காட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னும் ஒரு வயசு போன ஐயாவும் என்ன பெரிய சத்தமா இருக்கு என்ன ஏதுன்றதை பாருங்க. அந்த உதவுறதுக்கு வந்தது யாருண்டா, வயசு போனவங்க. அவங்களுக்கு எப்படி ஒரு மனசு இருக்குமே. அப்ப இன்னும் ஒரு ஐயாவும் வந்திருக்காங்க. அந்த ஐயாவும் வந்து பார்த்தா அவருக்கும் பெரிய அதிர்ச்சி. அப்ப அந்த ஐயாவை அந்த இளைஞர்கள் வாளால வெட்டி இருக்கிறாங்க. அந்த ஐயாவினுடைய ஒரு விரல் அப்படியே துண்டா பறந்திருக்கு. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு துன்பமான மிகப்பெரிய பாவங்களை செய்யறாங்க. இதனால இவர்களுக்கு என்னதான் நன்மை கிடைக்குமோ எனக்குண்டா தெரியல. அதன் பிறகு அவர்கள் மிகப்பெரிய துன்பமான மோசமான செயல்கள் எல்லாம் செய்து போட்டு அந்த வீட்டை விட்டு பெரிய அட்டகாசம் பண்ணிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. முடியாத அளவுக்கு, அந்த அளவுக்கு அந்த வயசு போன அம்மா தாய் அவங்களெல்லாம் அந்த அக்காலாம் சேர்ந்து முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்திருக்காங்க. அதன் பிறகு போயிட்டாங்க. சரி, அதன் பிறகு இவங்க யாருன்னு பார்க்க போனா, ஏன் இந்த செயல் செய்தாங்க இவங்களுக்கு தெரியுமா? யார் என்ன ஏதுன்னு பார்க்க போனா இவங்க யாருன்றது தெரியாதா? அதன் பிறகு அந்த பாதிக்கப்பட்டவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு புகார் ஒன்று கொடுத்திருக்காங்க. போலீஸ் விசாரணையை பொருட்படுத்தி விசாரணையை நடத்துறாங்க. ஆனா இதுவரைக்கும் அந்த நபர்கள் கைது செய்யப்படல. அவர்கள் யார், இதற்கு பின்னுக்கு இருக்கிற பின்னணி பிரச்சனை என்னன்றது இன்னும் தெளிவா தெரியல. ஆனா இந்த சம்பவம் யாழ்ப்பாணத்துல மண்டை தீவுல நடந்திருக்கு. இதை கேட்கும் போது உண்மையாகவே எனக்கு சில நேரத்துக்கு நாங்களே இவ்வளவு நேர்மையாகவும் உண்மையாகவும் கதைக்கிற நாங்களே நாளைக்கு இதை விட மோசமான நபர்களாக மாறிடுவோம்னு தான் யோசிக்க தோணுது. அப்படித்தானப்பா எக்கச்சக்கமான விஷயங்கள் நடக்குதா. இப்ப நான் சொல்ல போறதும் அதை விட மோசமான விஷயங்கள்லாம் இருக்கு. அதே போல யாழ்ப்பாணத்துல இன்னும் ஒரு சின்ன வயசு இருக்கக்கூடிய ஒரு இளைஞர், ஒரு தம்பி என்று சொல்லலாம், ஒரு இளம் பொடியன் ஒருத்தன் இறந்து போயிட்டு. அப்ப அவரோட பிரச்சனை என்ன ஏதுன்னு அது மட்டும் இல்ல, இன்னும் ஒரு இளைஞர் 2-3 பேர்லாம் வந்து தவறான முடிவெடுத்து இறந்து போயிருக்காங்க. ஆனா அதை நான் கதைக்கல. நான் கதைக்கிற விஷயம் என்னென்றால், இன்னும் ஒரு நபர் இறந்து போயிருக்கிறார். அதை என்னன்னு பார்க்க போகும்போது அவர் காவல்துறை விசாரிச்சிருக்கிறாங்க. அவர் இறந்திருக்கிறார் என்ன ஏதென்றையெல்லாம் பார்த்ததன் பிற்பாடு வெளியே வந்திருக்கிற விஷயம் என்னென்றால், காவல்துறையினுடைய தரப்புல இருந்து, நான் சொல்லல, காவல்துறை சொல்லி இருக்கிறது என்றால், அந்த இளைஞர் ஏதோ நாவட்குழியே ஏதோ ஒரு இடம் என்று நினைக்கிறேன், அந்த இளைஞர் போதைப் பொருள் அதிகமாக பாவிச்ச காரணத்தினாலதான் அந்த இளைஞர் இறந்திருக்கிறார் என்று காவல்துறை இந்த விஷயத்தை சொல்லி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இன்னும் மேலதிகமாக ஒரு விஷயத்தையும் காவல்துறை சொல்லி இருக்காங்க. அந்த இளைஞர் ஒரு கிழமையோ கொஞ்ச நாளைக்கு முதல் போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில சிக்கப்பட்டு சிறைச்சாலையிலிருந்து இப்ப வெளியே வந்து இப்போ ஒரு கிழமை தான் ஆகுதா. அப்ப இப்படி இருக்கும்போதே இப்படி ஒரு செயல்ல ஈடுபட்டு தான் இவர் இறந்து போயிருக்காருன்ற விஷயத்தை காவல்துறை சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் ஏகப்பட்ட விஷயம் கொஞ்ச நாளா நாங்க இது போல விஷயங்களை கதைக்கிறது கடும் குறைவு. ஏனென்றா நாங்களும் இது போல கதைச்சு சும்மா நாங்கள் வந்து சமுதாயத்துல வந்து ஒரு நெகட்டிவான விஷயங்களை காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறது நாங்களும். ஆனா நடக்கிறது கொஞ்சம் குறைவா இருந்தது நாட்டுல. அப்ப நாங்க நினைச்சோம், நாடு கொஞ்சம் ஒரு நல்ல சூழ்நிலைக்கு வந்திருக்குது, குற்றங்கள் குறைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு நாங்களும் சந்தோஷமா தான் நினைச்சோம். ஆனா மறுபடியும் தொடங்கிட்டாங்க வாழ்வெட்டு, அதே மாதிரி இந்த போதைப் பொருள், அதே போல இந்த கொள்ளை அப்படின்ட்டு. அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் நடந்திருக்கு என்றால், ஒரு 70 வயதிற்கு இருக்கிற ஐயா ஒருத்தவங்க இறந்து போயிருக்கிறாங்க. அப்ப அதை காவல்துறை என்னன்னு பார்க்க போகும்போது அவர் வீட்டில் அவர் இறந்திருக்கிறார். அதை விசாரணையை வந்து காவல்துறை எடுக்கும் போது இந்த விஷயம் மிக மிக ஒரு கவலையான ஒரு உணர்வை ஏற்படுத்துனுச்சு எனக்கு. ஏனென்றா
அந்த விசாரணை அவங்க செய்யும் போது அந்த விசாரணையில காவல்துறையும் நினைச்சது 70 வயசு தானே, வயசு போனவர் தானே, அப்ப அவர் கொஞ்சம் வயசு போய் ஏதோ சுகம் இல்லாம இறந்து போயிருப்பாங்க. ஆனால் அங்கதான் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை வந்து அதுல ஒரு பெண் ஒருத்தவங்க காவல்துறைக்கு பக்கபலமா ஒரு விஷயத்தை வந்து உதவி செய்திருக்கிறாங்க. என்னென்றால் இது வந்து மர்டர், அதாவது கொலை, இதுக்கு பின்னுக்கு ஒரு விஷயம் ஒன்று இருக்குன்ற மாதிரிக்கு சந்தேகம் இருக்குண்டு காவல்துறைக்கு ஒரு பெண் உதவி செய்திருக்காங்க. அதன் பிறகு காவல்துறை அதை தீவிரமாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க. அதுல தெரிய வந்திருக்கிறது என்னென்றால் அந்த 70 வயது இருக்கக்கூடிய ஐயா ஒரு சுகமில்லாம இறந்து போகல, அந்த ஐயாவை கழுத்தை நெரிச்சு அந்த ஐயாவினுடைய மகன், சொந்த மகன் கொலை செய்திருக்கிறேன். ஏன் சொந்த மகன் தன்னுடைய அப்பாவை கொலை செய்திருக்கிறேன் என்று பார்க்க போனா அப்பாவினுடைய சொத்து அதை எடுக்கிறதுக்காக. அப்ப நிறைய அவர் இறந்ததன் பிறகு அவரை கொலை செய்துட்டு அவர் வீட்டுல இருக்கிற நிறைய சொத்து சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் ஆதாரங்களை எல்லாம் திருடிட்டு போய் இருக்கிறார். அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல பணத்துக்காக சொத்துக்காக சொந்த தாய் தந்தையாக இருந்தாலும் அவங்கள கொலை செய்யற அளவுக்கு ஒரு மனிதனுடைய மனநிலை மாறி போகுது. அப்ப இந்த சமுதாயத்துல உண்மையா நாங்க தான் நல்ல விஷயங்களை கதைச்சிட்டு இருக்கிறோமா, இல்லண்டா நமக்கே பெரிய குழப்பமா இருக்கு. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள், ஒரு விஷயம் 2 விஷயம்டா பரவாயில்ல, ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறோமா. அது மட்டும் இல்லை, அதுதான் 1-2 தான் நடக்குதான்னு பார்த்தா நிறைய விஷயங்கள் நாங்க 1-2 தான் நாங்க உங்களுக்கு முக்கியமானதை சொல்றேன். இன்னொன்று என்னென்றால் யாழ்ப்பாணத்துல மட்டும் இல்லை, இப்ப நான் இதுக்கு முதல் சொன்னது வந்து பலாங்குடையில நடந்திருக்குது, எங்க இந்த அப்பாவை வந்து கொலை செய்த மகன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இன்னொன்று என்னென்றால் மட்டக்களப்பு மாவட்டத்துல ஒரு காத்தான்குடி இடங்கள் சம்பந்தப்பட்ட அருகில் இருக்கக்கூடிய ஒரு சலூன் கடையில பட்ட பகல்ல ஒரு இளைஞர் ஒரு ஹேர் ஸ்டைல் முடிவெட்டி கொண்டிருக்கிற ஒரு அண்ணா நபர் ஒருத்தரை கடையுள்ளுக்கு புகுந்து கத்தியால சற்ற மாறியா குத்தி கதையை முட்டிக்கிற அளவுக்கு ஒரு முயற்சியோட செய்திருக்கார். ஆனா அவர் தப்பிச்சம் பொழைச்சனு கத்தியால குத்து வாங்கினாலும் ஒரு வழியா தப்பிச்சுட்டு, ஆனா அந்த சம்பவத்தை செய்து போட்டு அந்த இளைஞர் காவல்துறைய போலீஸ் ஸ்டேஷன் நிலையத்திலேயே போய் சரணடைஞ்சிட்டார். அதன் பிறகு அந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கார். இது என்ன பிரச்சனை, இதை வந்து இன்வெஸ்டிகேஷன் இது என்ன பார்க்க போகும்போது காவல்துறை இது பெரிய ஏதாவது போதைப் பொருள் பிரச்சனையா இல்லாட்டி வேற ஏதாவது பெரிய சிக்கல் இருக்கான்னு பார்க்க போனா 2 பேருக்கும் சும்மா கதைக்கக்குள்ளே ஒரு வாய் தக்கமா வாக்குவாதமா, இந்த வாக்குவாதத்தால வந்து ஒரு நபரை போட்டு தள்ளுற அளவுக்கு முயற்சி செய்கிறார்கள் என்றால் இந்த சமுதாயம் பாருங்கள் எவ்வளவு ஒரு தெளிவு இல்லாம எவ்வளவு ஒரு குறுகிய சிந்தனையோட குறுகிய ஒரு இதோட வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அது மட்டும்தான் கேட்டீங்கன்னா இல்ல, கதைச்சு கொண்டே போகலாம், லிஸ்ட் போய்கொண்டே இருக்கும். ஆனால் நாங்கள் ஒரு கொஞ்ச நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் விஷயத்தை மட்டும்தான் நாங்க சொல்லுவோம். என்னண்டா இன்னொரு விஷயம், சிங்கள மொழி பேசக்கூடிய ஒரு மக்கள் வாழக்கூடிய ஒரு சிங்கள ஏரியால ஒரு இளம் ஜுவதி, ஒரு தங்கச்சி 23-24 வயசு என்று நினைக்கிறேன், அந்த இளம் ஜுவதி இறந்து போயிட்டாங்க. ஏன்னு பார்க்க போனா அந்த இளம் ஜுவதி வைத்தியசாலையில ஒரு காய்ச்சல ஒரு சின்ன வருத்தத்துக்காக வந்து ஹாஸ்பிட்டல் போய் இருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் போனா அங்க ஹாஸ்பிட்டல்ல அவங்களுக்கு தடுப்பூசி ஏதோ வந்து கொடுத்துருக்குறாங்க, சரியான சிகிச்சை வழங்காம அவங்களுக்கு படுக்கிறதுக்கு கூட ஒரு பெட் கூட இல்லை. அவ அப்படி ஒரு மோசமான ஒரு நிலையில இருந்து முடியாத கட்டத்துல அவங்க வெளியேறி இருக்கிறாங்க. வெளியேறி வீட்டை போய் அதன் பிறகு அவங்களுக்கு வந்து அதுல ஊசியம் செல்ல கொஞ்சம் மாறி போட்டன்ற ஒரு விஷயம் வெளியே வந்திருக்கு. ஆனா எனக்கு அதை உறுதிப்படுத்த முடியல. அப்ப அவங்க கொஞ்சம் சீரியஸ் ஆயிருச்சு. அவங்களுக்கு பாருங்கள், ஒரு காய்ச்சல் போன ஒரு இளம் ஜுவதிய நிலைமைய அப்ப அவங்க என்ன செஞ்சிருக்காங்கடா ஏழாம இருக்குதுன்றது பிற்பாடு சீரியஸ் ஆகி அவங்கள மறுபடியும் ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல வந்து அதி தீவிர சிகிச்சை பிரிவுல வந்து அனுமதிச்சிருக்காங்க. அப்ப உயிர் போற நிலைமையில தெரியும் தானே, பிரச்சனை ஆகிரும் வந்து ட்ரீட்மெண்ட் நல்லா கொடுத்துருப்பாங்க. ஆனாலும் சிகிச்சை பலன் இல்லாம அந்த இளம் ஜுவதி உயிரிழந்து இருக்கிறாங்க. இப்படி எக்கச்சக்கமான விஷயம் யோசிச்சு பாருங்கள். நாங்கள் பல வருஷமா இப்ப எங்களுக்கு முதல் இருந்த அப்பா அம்மா வாழும்போது இந்த புரட்சி பிரச்சனைகள், இந்த மொழி பிரச்சனை, இனப்பிரச்சனை, மத பிரச்சனை, இதுண்டு சிக்கல் தான் பார்த்தாங்க. இப்ப நாங்க வாழும்போது இந்த 2025ஆம் ஆண்டுலயே விஞ்ஞானம், கண்டுபிடிப்பு, படிப்பு, கல்வி, அறிவு நிலவுக்கே மனுஷன் போக தொடங்கிட்டான். இந்த காலகட்டத்திலேயே ஒரு சரியான சிகிச்சை இல்லை. ஒரு பாமர மக்களுக்கு காசுக்காரனையும் செஞ்சிருவான். அது தமிழ் மொழியோ சிங்கள மொழியோ பரங்கியரோ அது முஸ்லீமோ யாராகவும் இருக்கட்டும், எல்லாருக்கும் வெட்டு நேரத்தான் வரப்போகுது. அப்ப இப்படி எல்லாருக்குமே வந்து யாராக இருந்தாலும் சாதாரண பாமர மக்கள் ஒரு போராடி வாழ வேண்டிய சூழ்நிலையில தான் இந்த நாட்டில் இருக்கிறோம். பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. உண்மையான ஒரு நல்ல விஷயம் இந்த நாட்டில் நடக்கணும்டா நாங்க வாழ்ற இந்த காலகட்டத்தில் நடக்கலண்டாலும் பரவாயில்லை, எங்களுக்கு பிறகு வரப்போற சந்ததியாவது இந்த தேசத்துல ஒரு அமைதியாக மகிழ்ச்சியாக ஒரு ஏழ்மையாக வாழ்ந்தா கூட ஒரு வைத்தியசாலைக்கு போனா ஒரு சிறந்த சிகிச்சையை பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கணும். ஒரு அரசாங்கத்துல ஏதாவது ஒரு ஆபீஸுக்கு போனா சிறந்த சேவையை
ஒரு ஒரு குறைகள் கூறாத அளவுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தினா அது எனக்கு தெரிஞ்சு நடக்குமான்னு தெரியா. கடவுள் தான் அப்படி ஒரு சூழ்நிலையை இந்த உலகத்துல அதுவும் எங்கட நாட்டுல மாத்துறதுக்கு ஒரு முயற்சியை செய்யணும். நன்றி சொந்தங்களே. இதுதான் இலங்கை நாட்டில் இன்றைக்கு முக்கியமா கதைக்க வேண்டிய மிக மிக முக்கியமான டிவி சேனல்கள்ல, முக்கியமான பெரிய பெரிய சேனல்கள்ல வெளிவராத, மக்களுக்கு தெரியப்படுத்த முடியாம இருக்கிற முக்கியமான விஷயங்கள், இந்த விஷயங்களை நாங்க உங்களுக்கு சொல்லியிருக்கோம். நன்றி சொந்தங்கள்.